அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த பிரேட்டிவினர்களே, நமது வாராந்த மனாப் இஸ்லாம் நிகழ்ச்சியின் ஊடாக 210வது வாரத்திலே உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். முதலாவதாக மஸ்ஜித் ஹராம் மக்கா முக்கர்ரமாவுடைய ஹுத்பா. அந்த ஹுத்பா ஷேக் சாலிஹ் ஹமீத் ஹஃபிதுல்லாஹ் இருந்தார்கள். அந்த ஹுத்பாவுடைய தலைப்பு அடிப்படைவாதம், பிரதேசவாதம், குலகோத்திரவாதம், அதன் ஏற்படுகின்ற விளைவுகளும், அதை இல்லாதொழிக்க நாம் செய்ய வேண்டிய சிகிச்சையும் என்ன என்ற அந்த தலைப்பிலே ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால் ஆரம்பத்திலே உங்களை படைத்தவன் யாரென்று தெரியுமா, அவன்தான் நுட்பமானவன், சகலுடைய எங்களை அறிந்தவன் என்ற குர்ஆன் ஆயத்தை ஓதி ஆரம்பித்து, மறுமை நாளிலே சொத்து செல்வங்கள் பிள்ளை குட்டிகள் பயனளிக்க மாட்டா, தூய்மையான உள்ளத்தோடு யார் அல்லாஹ்வை வந்து அடைவாரோ சந்திப்பாரோ அவர்தான் ஈடேற்றம் பெறுவார், அவருக்குத்தான் இந்த விடயங்கள் எல்லாம் பயனளிக்கும் என்ற ஆரம்பத்தில் சூரா முல்குடைய 14வது வசனம், இரண்டாவதாக ஷுஆரா 88-89வது வசனத்தை ஓதியவர்களாக முஸ்லீம்களை பொதுவாக இன்று பயங்கரமான ஒரு சமூக நோய், வெறுப்பை உண்டு பண்ணக்கூடிய, பிரிவினைவாதத்தை உண்டு பண்ணக்கூடிய, பகைமை உண்டு பண்ணக்கூடிய, தொடர்புகளை சீரழிக்கக்கூடிய, இணைப்புகளை பிணைப்புகளை சின்ன பின்னமாக்கக்கூடிய, குரோதங்களை வளர்க்கக்கூடிய, ஒற்றுமையை கெடுக்கக்கூடிய, நிலையான பாதுகாப்பான வாழ்க்கைக்கு அச்சுறுத்தலான அந்த நிலையான ஒரு போக்கை தரைமட்டமாக்கக்கூடிய, சிதறடிக்கக்கூடிய, எப்பொழுதுமே பிறரை துண்டித்து ஒதுக்கி வாழ்வது போன்ற விடயங்களை உண்டு பண்ணக்கூடிய ஒரு வெறுக்கத்தக்க ஒரு நோய், சமூக நோய் இன்று பரவலாக ஆட்கொண்டிருக்கின்ற காலம். அது என்ன செய்கிறது, அந்த நோய் யாருக்கு பீடித்திருக்கிறது, நோய்வாய்ப்பாடு, அந்த நோயில் யார் பிடிக்கப்பட்டிருக்கு அவருக்கும் மற்றவர்களுக்கும் இடையிலே பெரும் ஒரு பாரிய சுவரை அமைக்கிறது, ஒரு பிரிவினையை, வேற்றுமை அமைக்கிறது, தொடர்பை இல்லாமல் ஆக்குகிறது, புரிந்துணர்வு என்ற ஒன்றுக்கு தடையாக அமைகிறது. எப்பொழுதுமே உரையாடி கருத்து பரிமாற விடயங்களை சாதிக்கக்கூடிய அந்த கருத்து பரிமாறலை, உரையாடலை முழுமையாக அந்த வாசலை அடைத்து விடுகிறது. ஒருவருக்கு ஒரு கருத்து பரிமாறிக்கொள்ளக்கூடிய அந்த வாசலை அடைத்து விடுகிறது. பொது சட்டத்திட்டங்களிலும் இது பரவலாக ஆதிக்கம் செலுத்துகிறது. எப்பொழுதுமே தனக்கு மாறுபாடான, தன்னுடைய கருத்தில் தனக்கு புறம்பான ஒருவரை அற்பமாக பார்க்கிறது. நான் தான் சரியானவன், என்னுடைய கருத்து தான் சரி, என்னுடைய கருத்து எடுபட வேண்டும் என்ற ஒரு வகையான அரபியிலே அசபியத்தும் சொல்வது தஅஸ்ஸுப். இது உண்மையிலே குலகோத்திரவாதம்தான். இது ஒரு வகையான குலவெறி. எப்பொழுதுமே இது தனக்கு, தன்னுடைய குடும்பத்துக்கென்று தான் முழுமூச்சாக ஈடுபடுகின்ற, தன்னையும் தன்னுடைய தான் சார்ந்தவர்களை மாத்திரம் முன்னிலைப்படுத்துகின்ற ஒரு நோயாக இருக்கிறது. அந்த அடியார்களை, இது உண்மையிலே எல்லா நோய்கள் வருவதற்கும் இது பிரதானமான, எல்லா மனநோய்களுக்கும் இது பிரதானமான ஒரு காரணம். ஆன்ம நோய்களுக்கு புத்தியிலே ஒரு வகையான இறுக்கம், விசால மனப்பான்மை, குறுகிய மனப்பான்மை இருக்கும். எப்பொழுதுமே சிந்தனை அடைபட்டுவிடும், மூடிவிடும், சத்தியத்தை விடும், குருடாகிவிடும். எப்பொழுதுமே நேர்வழியை விட்டும் அது தடுக்கும், பிணக்குகளை உண்டு பண்ணும், சண்டை சச்சரவை மகிட்டி செல்லும், மோதல்கள், பிரச்சனைகள், கலவரங்களுக்குத்தான் அது ஊட்டச்சத்தளிக்கும், போஷாக்கு வழங்கும். எப்பொழுதுமே நிரந்தரமான வேற்றுமையை அது உண்டு பண்ணும். இந்த குல கோத்திர பிரதேசவாதம் இருக்கிறது, இது உண்மையிலே ஒரு கடின சித்தமான ஒரு கெட்ட தன்மை. எப்பொழுதுமே உண்மையை மறைப்பது, சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. எதிரும் இந்த குலகோத்திரவாதம், பிரதேசவாதம் என்ற நோயால் பீடிக்கப்பட்டவர் எப்பொழுதுமே தனக்கு மாற்றமான கொள்கையில் இருப்பவர், தனக்கு மாற்று கருத்தில் உள்ளவருக்கு எதிராக ஆதாரங்களை திரட்டுவார். சத்தியம் உண்மையிலே அவர் பக்கம் இருந்தாலும் இவர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். எப்பொழுதும் சரியான பிரச்சனைக்கு சரியான தீர்வை பெற்றுக்கொள்வதிலே முனைய மாட்டார், அதற்கு முயற்சிக்க மாட்டார். எப்பொழுதும் தான் வெற்றி பெற வேண்டும், தன்னுடைய கருத்து எடுபட வேண்டும். எப்பொழுதும் அநியாயத்தை பரவலாக மக்கள் மேம்படுத்துவார். பிறருடைய உரிமைகளை பறிப்பதிலே, குறைபாடு செய்வதிலே அந்த நோய் மிகவும் மும்முரமாக ஈடுபடும். உம்மத்தை பலகீனப்படுத்தும், குழப்பங்களும் ஃபித்னாக்களும் பரவும். பொதுவாக ஒரு மனிதனிடத்திலே ஏற்படக்கூடிய மிகையான ஒரு ஆழமான ஒரு நோய் தான் இந்த பிரதேசவாதம், இந்த அடிப்படைவாதம். குடும்பங்களிலே, தனிநபர்களிலே, அதாவது மதுஹபுகளிலே, இஸ்லாமிய வழிமுறைகளை பின்பற்றக்கூடிய அமைப்பில் செல்லக்கூடிய
அந்த கருத்து கூறல் அந்த ஒரு ஒவ்வொரு மதுஹப் இமாம்களுடைய நோக்குகள் இருக்கிறது. அதிலும் பிறரை பிழை காணக்கூடிய போக்கு அது ஆட்கொண்டிருக்கிறது. கூட்டங்களுக்கு மத்தியிலே, கபீலாக்கள் மத்தியிலே, சிறிய சிறிய குடும்பங்களுக்கு மத்தியிலே, கோத்திரங்களுக்கு மத்தியிலே, ஊர்களுக்கு மத்தியிலே, சிந்தனையிலே, கலாச்சாரத்திலே, ஊடகத்துறையிலே, அதேபோல் விளையாட்டுத்துறையில் என்றெல்லாம் இந்த பிரதேசவாதம் அடிப்படை வாதம் என்று சொல்லக்கூடிய இந்த குல கோத்திர வைராக்கியங்கள் வாதங்கள் தலை தூக்கி எல்லா சமூக விவகாரங்களிலும் ஆட்கொண்டு விட்டன. முஸ்லீம்களை பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொண்ட இந்த அழகான நிகழ்வை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்திருக்கிறார்கள் தன்னுடைய சஹீஹான கிரந்தத்திலே. ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நாங்கள் ரசூலுல்லாஹி அவர்களோடு ஒரு போரில் கலந்து கொண்ட பொழுது ஒரு முஹாஜிர்களைச் சேர்ந்த ஒரு மனிதர் அன்சாரிகளைச் சேர்ந்த ஒரு மனிதருக்கு அடித்து விட்டார். உடனே இந்த அடிபட்ட அன்சாரி தோழர், அன்சாரிகளே இதோ வாருங்கள், எனக்கு ஒரு முஹாஜிர் அடித்து விட்டான், எல்லோரும் ஒன்று சேருங்கள், எனக்கு உதவி செய்ய வாருங்கள் என்று தன்னுடைய குலத்தை கோத்திரத்தை கூவி அழைத்தார். முஹாஜிரையும் அடித்தவரும், முஹாஜிரிங்களே நீங்களும் வாருங்கள், எனக்கு சார்பாக அன்சாரிக்கு எதிராக ஒன்று சேருங்கள் என்று ரெண்டு பார்ப்போம், மோதி பார்ப்போம், இவர்களை விடக்கூடாது என்ற பாணியிலே அவர்களுக்கு எதிராக இவர்களும், இவர்களுக்கு எதிராக அவர்களும் தன்னுடைய சகாக்களை, தன்னுடைய கோத்திரத்தை கூவி அழைத்து உதவிக்கு வருமாறு அழைத்து ஒரு மோதலுக்கு தயாராகினார்கள். ஒரு சிறிய ஒரு அடி, இந்த வார்த்தை அன்சாரிகளை முஹாஜிரிங்களையும் கூவி அழைத்து இது ஒரு சமூகத்துடைய ஒரு பிரச்சனையாக மாற்ற முனைந்த அந்த அறைகூவலை அழைப்பை கேட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது என்ன, இது ஜாஹிலியா கால வாதம் போன்றிருக்கிறது. ஜாஹிலியா காலத்தில் ஒரு இரண்டு பேருக்குடைய சண்டை கோத்திரவாதமாக மாறும், கோத்திர பிரச்சனையாக, குடும்ப ரீதியாக, கோத்திர ரீதியாக, ஊர் ரீதியாக அந்த சண்டை மோதல் ஏற்படும். இதே ஜாஹிலியா கால மடமை கால ஒரு வாதாட்டம் போன்றிருக்கிறது. இதை விட்டுவிடுங்கள், இது நாற்றம் அடிக்கக்கூடிய, நாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒரு இரண்டு பேருடைய பிரச்சனை கோத்திரத்தை கூவி அழைத்து உதவிக்கு ஆள் தேடிய பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தடுத்து இது ஒரு துர்நாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு துர்நாற்றமுள்ள ஒரு செயல் என்று மிக அற்பமாக அதை எச்சரித்தார்கள். அல்லாஹ்வுடைய அடியார்கள் எவ்வளோ பெரிய பாருங்கள், முஹாஜிரிங்கள் ஹிஜ்ரத்தின் மூலமாக பெயர் பெற்ற முஹாஜிரிங்கள் என்று பேர், அவர்களுக்கு உதவியாக இருந்த நுஸ்ரத்து செய்த அன்சாரிகள், அழகான கண்ணியமான இரண்டு தன்மைகள், பண்பாடுகள், வர்ணிக்கின்ற வர்ணனைகள். முஹாஜிரின் அன்சாரி முன்னோர்கள், இஸ்லாத்திலே முன்னோர்கள், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டார், அவர்கள் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். என்றாலும் இரண்டு மனிதர்களும் இந்த 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 கண்ணியமான பட்டத்தை கௌரவ குல கோத்திரத்துடைய கௌரவ பேரை தன்னுடைய சுயநலத்துக்காக பாவிக்க முனைந்த பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தடுத்து நிறுத்தி திடுக்கிட்டு அதுக்கு உடனடியாக துரித நடவடிக்கை எடுத்து அந்த கட்டத்திலே அதை அப்படியே அமர்த்தினார்கள், அந்த பிரச்சனையை அணைத்தார்கள். எனவே இது ஜாஹிலியா என்றார்கள். இது மடமை காலம், மௌட்டிக காலம் என்று சொல்கிறோமே. நபியாக வர முன்னால் இருந்த கடைசி அந்த 150 வருடங்கள், அந்த வருடங்களிலே ஜாஹிலியா கால ஒரு அழைப்பு போன்றிருக்கிறது, ஒரு பிரச்சாரம் போன்றிருக்கிறது, ஒரு அறைகூவல் போன்றிருக்கிறது. அதுதான் இதை விட்டு விடுங்க என்று சொன்னார்கள். எனவே இந்த ஹிஜ்ரத் நுஸ்ரத் என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டும் அது குலகோத்திரவாதமாக, பிரதேசவாதமாக மாறக்கூடாது. அது புகழுக்குரிய நல்ல விடயம் அல்ல, அது எப்பொழுதுமே வெறுக்கத்தக்க விடயம், அது ஜாஹிலியா காலத்தை சேர்ந்தது என்று சொல்லி நபி அவர்கள் அதை எச்சரித்தார்கள். எனவே இன்னொரு சஹீஹான ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, யாராவது ஒருவர் குலகோத்திர வெறி, தன்னுடைய குலத்துக்காக கோத்திரத்துக்காக அந்த வெறியுடன், அந்த பிரதேசவாதத்துடன், கோத்திரவாதத்துடன் கொடியேந்து சென்ற ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதையில் உயிர் நீத்தாலும், அல்லது அந்த குலகோத்திரவாதத்துக்காக வேண்டி போராடினாலும், அல்லது அப்படியான குலகோத்திரவாதத்தின் பக்கம் பிறரை அழைத்தாலும், அறைகூவல் விடுத்தாலும், அவர் ஷஹீதாகுவது ஷஹாதத் அல்ல, அது ஜாஹிலியா கால மரணம் என்றார்கள். அவர் அல்லாஹ்வின் பாதையில் உயிர் நீர்ப்பதும், அந்த உயிர் நீர்ப்பது கூட அது ஜாஹிலியா கால மரணத்துக்கு ஒப்பானது, ஷஹாதத்திலே சேராது. என்னுடைய நோக்கம் அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்ல, தன்னுடைய குலத்தையும் கோத்திரத்தையும் பிரதேசத்தையும் அவர் அதற்கு சார்பாகத்தான் போராடினார். எனவே என்னுடைய உம்மத்தை சேர்ந்தவர் அல்ல என்று வந்திருக்கிறது ஹதீஸுடைய முடிவில். ஜாஹிலியா கால மரணம் அடைகிறார், அது என்னுடைய உம்மத்தை சேர்ந்தவர் அல்ல, முஸ்லிம் ரஹிமஹுல்லாவுடைய ரிவாயத். எனவே இந்த கண்ணியமான ஒரு ஹக்கீம், ஞானி என்று பெயர் பெற்ற ஒரு ஞானம் நிறைந்த ஒரு சஹாபியாக அடையாளப்படுத்தப்பட்ட அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு கருத்தை பாருங்கள். ஞானம் நிறைந்த அந்த தத்துவ கருத்தை கேட்டார்கள் அவரிடம் மக்கள். இஸ்லாத்துக்கே நீங்கள் தாமதமாக, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளையும் தாமதமானதே காலம் எடுத்தது.
நீங்கள் புத்திசாலி அல்லவா சொன்னார்கள். நாங்கள் ஒரு கூட்டத்தோடு இருந்தோம். நாங்கள் அவர்களை எங்களோட மூத்தவர்கள் முன்னைய காலத்து மூத்த ஒரு கூட்டத்தாரோடு நாங்கள் சேர்ந்திருந்தோம். அவருடைய கனவுகள் கூட மலைகளுக்கு ஈடானது. அந்தளவு அவர்கள் கனவு கண்டாலும் அதை சாதிப்பார்கள். அந்தளவு உறுதிமிக்கவர்கள். அவர்கள் எந்த பாதையில் சென்றாலும் நாங்கள் அவர்களை பின்பற்றி சென்றோம். அவர்களுடைய வழியை பின்பற்றி எங்களுக்கு லேசாக இருந்தது. அந்த அளவுக்கு அந்த கூட்டத்தை பின்பற்றினோம். அதுக்கு அவர் சொல்வதையெல்லாம் செய்தோம், கண்மூடித்தனமாக பின்பற்றினோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெறுத்தார்கள், நாங்களும் வெறுத்தோம், புறக்கணித்தோம். நாங்கள் எங்களுடைய விடயத்தை பற்றி சிந்திக்கவில்லை. அவர்கள் செய்கிறார்கள் என்பதற்காக நாங்களும் செய்தோம். அவர்களை மதித்தோம், கண்ணியப்படுத்தினோம். என்றாலும் அவர்கள் அந்த கூட்டம் வாழ்ந்து முடிந்து சென்ற பிறகு எங்களுடைய சந்ததியினர்கள், எங்களுடைய அந்த பரம்பரையுடைய காலம் வந்த பொழுது, எங்களுக்கு பொறுப்பு வந்த பொழுது, கோத்திரத்துடைய பொறுப்பு, நாங்கள் கொஞ்சம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சிந்தித்தோம், கொஞ்சம் நோட்டமிட்டோம், கண்காணித்தோம், சிந்தித்தோம். நாங்கள் சிந்தித்து உணர்ந்து கொண்ட விடயம் என்ன தெரியுமா? இது உண்மையில் தெளிவான விடயம்தான். நபி அவர்கள் கொண்டு வந்த மார்க்கம் உண்மையானது, தெளிவானது. எங்கள் உள்ளத்திலே இஸ்லாத்தை பற்றிய மகத்துவம் ஏற்பட்டு நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம். ஒரு கூட்டத்தை குருட்டுத்தனமாக பின்பற்றி கொண்டிருந்ததனால் அந்த குலக்கோத்திரத்து அந்த கோத்திரத்தாரோடு நாங்கள் அவர்களுக்காக வேண்டியே பாடுபட்டு அவர் சொல்வதுபடி வாழ்கின்ற பொழுது எங்களுக்கு விளங்கவில்லை. குருட்டுத்தனமாக கண்மூடித்தனமான முறையில் அவர்களை நாங்கள் நம்பி பின்பற்றி வாழ்ந்தோம் என்று சொன்னார்கள். அல்லாஹ் உங்களை பாதுகாக்க. பொதுவாக சத்தியத்தை மறுப்பதற்கு காரணமும் இந்த தாசுப் என்று சொல்லக்கூடிய குல கோத்திர வாதங்கள் தான். முன்னோர்களை கண்மூடித்தனமாக பின்பற்றுவதும் இதை சேர்ந்தது தான். காபிர்களை அவருடைய உள்ளங்களிலே காபிர்களை அவருடைய உள்ளங்களிலே ஜாஹிலியா கால இந்த வைராக்கியங்கள், குரோதங்கள், பிரதேசவாதங்களை உண்டு பண்ணியிருந்தார் அல்லாஹ். அவர் காபிர்கள் உள்ளத்தில் இருக்கும். 10:26 வசனம். நாங்கள் என்னுடைய பெற்றோர்களை ஒரு வழியிலே ஒரு வழிமுறைகளை பெற்றுக்கொண்டு நாங்கள் அவர்களை பின்பற்றுவோம் என்று சொன்னார்கள். அவர் நான் கொண்டு வந்தது அவர்கள் வாழ்ந்த வழியை விட நேர்வழியாக இருந்தாலுமா, நான் கொண்டு வந்த மார்க்கம் நேர்வழியான ஒரு மார்க்கமாக இருந்தாலும், நீங்கள் பெற்றோர்களை எந்த வழியிலே பெற்றுக்கொண்டீர்கள், எந்த வழிமுறைகளை பெற்றுக்கொண்டீர்கள், அதை விட நான் கொண்டு வந்த நேரான வழியாக இருந்தாலுமா என்று கேட்டபொழுது, நீங்கள் கொண்டு வந்த உங்களுக்கு கொடுத்து அனுப்பப்பட்ட தூதை நாங்கள் நிராகரிக்கிறோம் என்றார்கள். மூதாதைகளை கண்மூடித்தனமாக பின்பற்றுகின்ற ஒரு பிரதேசவாத குலக்கோத்திரத்துடைய அந்த அமைப்பு. ஸுஹ்ரூஃப் 23:24 வசனம். முஸ்லிம்களை பொதுவாக இந்த குலக்கோத்திரவாதம் உள்ளவரிடம் உண்மையிலே எப்பொழுதுமே அபிப்பிராயங்கள், தன்னுடைய கருத்திலே கடினப்போக்கை கையாளுவார், சிந்தனையிலே ஒரு இறுக்கப்போக்கை கையாளுவார். எப்பொழுதுமே தனக்கு மாறுபாடான கருத்துள்ளவருக்கு எதிராக கடுமையாக செயல்படுவார். பொதுவாக நான் தான் சரியான வழியில் இருக்கிறேன், நான் தான் சரி, மற்றவர்களாம் பிழை என்ற பாணியிலே வாழ்வார். எப்பொழுதும் ஆதாரம் இருந்தாலும் சரி, ஆதாரம் இல்லாவிட்டாலும் நான் தான் சரி. அவருக்கு மாற்றம் செய்தவர்கள் அனைவர்களும் அசத்தியவாதிகள், நான் தான் சத்தியவாதி. அவருக்கு மாற்றம் செய்யக்கூடியவர்கள் அசத்தியத்தில் இருக்காங்க என்பதற்கு ஆதாரம் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி. எப்பொழுதுமே தன்னுடைய அபிப்பிராயம்தான் சரி என்பதாக இலக்குடன் வாழ்வார். எப்பொழுதுமே மக்களுக்கு மத்தியிலே பிரிவினை ஏற்படுத்துவார் இந்த தன்மை உள்ளவர். அவருடைய மார்க்க ரீதியான, கோத்திர ரீதியான, ஊர் ரீதியான, மதஹப் ரீதியான, குடும்ப ரீதியான, அரசியல் ரீதியான அமைப்பிலே மக்களை கணிப்பீடு செய்வார், அவர்களை பிரிப்பார். எப்பொழுதுமே பிறர் தான் குறை உள்ளவர்கள் என்று பிறரை குறை சொல்வார். தான் நிறை உள்ளவன், பிறர்கள் குறை உள்ளவர்கள், நான் என்ன நிறைவானவன், மற்றவர்கள் குறை உள்ளவர்கள் என்று பார்ப்பான். எப்பொழுதுமே சத்தியத்தை அறிய வேண்டிய முறைப்படி சத்தியத்தை அறியாமல் நபர்களை வைத்து நபரை நம்பி அவர் சொல்வதெல்லாம் சரி என்பார். அவரிடத்தில் பிழை இருந்தாலும், சத்தியம் இன்னொருடம் இருந்தாலும் அது அந்த நபர் தனக்கு பிடிக்காதவர், தன்னுடைய கோட்பாட்டுக்கு அப்பால் பட்டவர், தன்னுடைய வழிமுறைக்கு அப்பால் பட்டவர் என்றால் அவரிடத்தில் சத்தியம் இருந்தாலும் அவரை சத்தியவாதி என்று பார்க்க மாட்டார். சத்தியத்தை வைத்து மனிதர்களை எடை போட மாட்டார். மனிதர்களை வைத்து தான் சத்தியத்தை எடை போடுவார், உண்மையை எடை போடுவார். எப்பொழுதுமே பிறர் சார்பில் உண்மை இருப்பதை, சத்தியம் இருப்பதை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார், விரும்ப மாட்டார். எப்படி நெருங்கிய அவரை சிந்தனைக்கு அடிமைப்பட்டவராக இருக்கிறார், சிந்தனை கைதி அவர். அவருடைய பார்வை தூர மனப்பான்மை இல்லை, குறுகிய மனப்பான்மை. அவர் எப்பொழுதுமே விவாதம் புரிவதும் மற்றவர்கள் சம அந்தஸ்துள்ளவர்களோடு தான் படித்தவரை தன்னோடு சமமாக இருக்கக்கூடிய படித்த பட்டதாரிகளோடு தான் எப்பொழுதும் மேன்மை அடைய முயற்சிப்பார். நான் தான் பெரியவன். தான் எந்த துறையில் ஈடுபடுவோ தன்னுடைய துறைகளிலே தான் சார்ந்தவர்களை விட மேன்மையாக தன்னை நினைத்து கொண்டு அதன்படி செயல்படுவார். சோழர்கள் பொதுவாக சத்தங்கள் உயரும், சந்தேகங்கள் ஒருவருக்கு பரிமாறப்படும். அதே போன்று ஒருத்தருக்கு ஒரு சந்தேகத்தை வெளிப்படுத்திக் கொள்வார்கள். சமூகம் ஒற்றுமையாக இருக்கின்ற பொழுது எப்பொழுதுமே
கூட்டங்களிலே, சமூக சபைகளிலே, ஒன்றுகூடல்களிலே, கருத்து வேறுபாடுகளிலே, ஊடகங்களில் கூட, சமூக வலைத்தளங்களில் கூட எப்பொழுதுமே மற்றவர்களை பற்றி ஏசுவதும், குறை சொல்வதும், விமர்சிப்பதும், கூவித் தெரிவதும், கத்துவதும் தான் அதிகமாக கேட்போம். ஒழுக்கம், உரையாடலுடைய கருத்து பரிமாறுடைய ஒழுக்கங்களை பேண மாட்டார்கள். எப்பொழுதும் அஹ்லாக்குடைய அந்த அடிப்படை இருக்காது, பண்பாடுகள் இருக்காது. உண்மையான அறிவு, ஞானம், பண்பாடு, ஒழுக்கம் என்பது இப்படிப்பட்டவர்களிடம் இருக்காது. பொதுவாக உறுதியாக தெரிந்தபடியும் தான் எப்பொழுதுமே பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு சரியான வழியை தேட மாட்டார்கள். எப்பொழுதுமே உள்ளங்களை ஒன்றுபடுத்த முயற்சிக்க மாட்டார்கள், சமூகத்தை ஒற்றுமைப்படுத்த முயற்சிக்க மாட்டார்கள். எப்பொழுதுமே என்ன இழந்த இலக்குகளை நாம் அடைய வேண்டிய நல்ல இலக்குகளை, சமூக நலன்களை அடைவதற்கு ஒரு பொழுதும் இந்த தன்மை உள்ளவர்கள், பிரதேச குலகோத்திர வாதம் பேசக்கூடியவர்கள், அடிப்படைவாதிகள் முன்வர மாட்டார்கள். ஸோ அதில் பொதுவாக ஒரு மனிதர் அந்த தன்மை உள்ளவராக பிறப்பது கிடையாது. அவர் உண்மையிலே அந்த தன்னுடைய குடும்பத்திடமிருந்து, தன்னுடைய சம வயதுடையவர்களிடமிருந்து, சம தரத்தில் உள்ளவர்களிடமிருந்து, மதரசாவிடமிருந்து, கல்வி கலாபடங்களிலிருந்து, அதே மாதிரி கூட்டத்திலிருந்து, கோத்திரத்திலிருந்து, அவர் தான் எந்த சமூகத்தில் வாழ்கிறார் அங்கிருந்து அந்த அசபியத்தை, அந்த குலகோத்திரவாதத்தை படித்துக் கொள்கிறார். இப்போ அதனால்தான் அதுக்கு நாங்கள் உண்மையிலே சிகிச்சை செய்ய வேண்டும், அதை இல்லாதொழிக்க வேண்டும். மக்கள் மத்தியிலே சமத்துவத்தை ஒன்று பண்ண வேண்டும். எப்பொழுதும் உரையாடலுடைய அழகான ஒழுக்கங்களை பேண வேண்டும், சகவாழ்வுடைய ஒழுக்கங்களை பேண வேண்டும், மற்றவர்களையும் ஏற்று வாழ வேண்டும், அன்பை பரிமாறிக்கொள்ள வேண்டும், தங்கடங்கள் கூறிக்கொள்ள வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும், மன்னிப்பு கொடுக்க வேண்டும், பிறருக்கு நலவு செய்ய வேண்டும். யார் தெரிந்தவரோ தெரியாதவரோ எல்லோருக்கும் நல்லுபகாரத்தோடு நடக்க வேண்டும். எப்பொழுதுமே அல்லாஹ்வுடைய நாட்டப்படி இப்படியான விடயங்கள் கொண்டு நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு எந்த மனிதருக்கும் ஐஸ்மத், அதாவது பாவம் தவறுகள் செய்யாதவர்கள் என்ற பரிசுத்த தன்மை கொடுக்க முடியாது. நபியவர்களுக்கு மாத்திரம்தான் பாவமற்றவர்கள், வேறு எல்லோரும் தவறு இழைக்கக்கூடியவர்கள். உலமாக்கள், மஷாயிக்மார், பெரியவர்களை நாங்கள் எப்பொழுதும் சத்தியத்துக்கு வழிகாட்டக்கூடியவர்களாக பார்க்க வேண்டும். அல்லாஹ்வின் புறம் இருக்கக்கூடிய வேதங்கள், ஹதீஸ் நமக்கு எத்தி வைக்கக்கூடியவர்கள் பார்க்க வேண்டும். அவருடைய சுய ஆய்வுத்திறனுக்கு ஏற்றவாறு, அவருடைய ஆற்றலுக்கு ஏற்றவாறு அவர்கள் நமக்கு கருத்துக்களை முன்வைக்கான, அவர்கள் பாவங்கள் தவறுகளை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள் அல்ல நபிமார்கள் போன்று என்பதை விளங்க வேண்டும். அவர்களாலும் தவறு நடக்கலாம், ஏன் மனிதர்கள் அடிப்படையிலே. எப்பொழுதுமே தாசுப் என்ற இந்த தன்மையிலிருந்து பிரதேசவாதம், கோத்திரவாதங்கள் பாதுகாக்கக்கூடியதான். எப்பொழுதுமே நாங்கள் நம்முடைய தவறான விடயங்களை தூக்கி ஒரு புறத்திலே அன்றாட வாழைய பழகிய பழக்க வழக்கங்களை தூக்கி எறிந்துவிட்டு நாம் எப்பொழுதுமே உண்மையான, நேர்மையான இஸ்லாமிய வாழ்க்கையை பின்பற்றக்கூடியதாக மாற வேண்டும். உலமாக்களுடைய பொறுப்புகளைச் சேர்ந்தது தான் இந்த விடயங்கள் எல்லாம். பொறுப்பு தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடியவர்கள், சமூகத்தில் முன்னிலை வைக்கக்கூடியவர்களுடைய பொறுப்பு, மக்களை நெறிப்படுத்தக்கூடிய பொறுப்பு, உம்மத்தின் மீது உண்மையிலே கரிசனை உள்ள, ரோஷம் உள்ளவர்களுடைய பொறுப்பு தான் இப்படியான குலகோத்திர பிரதேசவாதங்களை இல்லாதொழித்து மக்களை மார்க்கமயப்படுத்துவது, நடுத்தரமான மத்தியதர மக்களாக வாழ வைப்பது, எதிலுமே மூழ்காமல் மிக தாழ்ந்து போகும் நடுத்தரமாக மார்க்கத்தை பின்பற்றி வாழ வைப்பது, குழப்பங்கள் பிரச்சனைகள் இல்லாதொழிக்க பாடுபடுவது. அதே போன்று அதுக்குரிய இஹ்லாஸ், முன்னால் பின்னால் எல்லாம் இஹ்லாஸ், மனத்துமே அல்லாஹ்வுக்காக என்ற அந்த எண்ணத்தை கொள்வது, அழகான நன்னடத்தை உள்ளவராக இருப்பது, எப்பொழுதுமே பிறரை மிகைக்க வேண்டும், வெட்டுக்கொள்ள வேண்டும் என்ற எப்படியான இச்சைகள், ஆசைகள் விட்டு தன்னுடைய மனதை துண்டித்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே புகழ் பாராட்டுகளை விரும்பக்கூடாது. எப்பொழுதும் அன்பு பெருக வேண்டும். வீட்டிலிருந்தான் மதரசாக்கள், பாடசாலைகள், கல்வி கலாபீடங்கள், சந்தை, பஜார்கள், ஊடகங்கள் எல்லாவற்றிலும் மக்களை ஒரு அன்பு கலந்த ஒரு பார்வை பார்க்க வேண்டும். எப்பொழுதுமே அதற்கான விடயங்களை அடைவதற்கான சாதனங்களை நாம் இயன்றளவு பாடுபட்டு அடைய முயற்சிக்க வேண்டும். எப்பொழுதும் குரோதங்கள், வஞ்சகங்கள், சுயநலத்தை விட்டு ஒதுங்கி நடக்க வேண்டும். எப்பொழுதும் அனைத்தையும் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கருத்தை பின்பற்றினால், வழிகாட்டலை பின்பற்றினால் இந்த தன்மை நம்மிடமிருந்து இல்லாமலாகும். உங்களில் ஒருவர் தனக்கு விரும்பக்கூடியவற்றை பிற சகோதரனுக்கும் விரும்பும் வரை அவர் உண்மையான மூமினாக முடியாது. தனக்கு எப்படி என்ன நடக்க வேண்டும், எனக்கு என்னென்ன நடக்க வேண்டும் என்று தனக்கு சாதகமாக எதையெல்லாம் எதிர்பார்க்கிறாரோ அதையே பிறருக்கும் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க வேண்டும். தனக்கு நல்லதும் பிறருக்கு கெட்டதும், தனக்கு சந்தோஷமும் பிறருக்கு துக்கமும், தனக்கு வசதி வாய்ப்பும் பிறருக்கு பொருளாதார நெருக்கடியும், தனக்கு நலவுகளும் பிறருக்கு கெடுதிகளும் என்று எதிர்மறையாக சிந்திக்காமல், தனக்கு எதை விரும்புவாரோ, ஆசிப்பாரோ, தனக்கு எதை பிரியமாக கொள்வாரோ அதை பிறருக்கும் அப்படி நடக்க வேண்டும் என்று பிரியப்படும் வரைக்கும் உண்மையான மூமினாக மாற முடியாது என்று சொல்லி முதலாவது ஹுத்பாவை சூரா மஆரிஜ் 10 தொடக்கம் 15வது வசனம் வரை ஓதி முடித்தார்கள்.
அன்றைய நாள் கியாமத் நாளில் ஒரு நண்பரை தேட மாட்டார். அது நண்பர்களை காட்டப்படும். அவர் பாவி விரும்புவாராம், பாவம் இழைத்தவர். அந்த நாளுடைய வேதனை விட்டு தன்னுடைய பிள்ளைகளை, தன்னுடைய மனைவியை, தன்னுடைய சகோதரனை, அதே போன்று பிள்ளைகள், மனைவி, சகோதரர், தன்னுடைய குடும்பத்தார்கள், உறவினர்கள் எல்லோரையும் பிணை கொடுத்து நரகத்திலே போட்டுவிட்டு அதுக்கு பதிலாக அவர்களை பிணை கொடுத்து விட்டு நரகத்திலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள விரும்புவார். பூமியில் உள்ள அனைவர்களையும், உறவினர்கள் போக எல்லோரையும் பிணை கொடுத்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள ஆசிப்பார். அது நடக்காது, கல்லா, அது ஒரு நடக்காது. இந்த ஆயத்தை ஓதி இஸ்திக்பார் செய்யுமாறு தூண்டி முதலாக ஹுத்பா விடுத்து ஹுத்பாம் செலவத்தக்கூடிய வருஷத்துக்கு பின்னால் பொதுவாக முஸ்லீம்களே உலமாக்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்தான், யார் ஒரு மனிதரை இலக்காக கொண்டு மனிதரை தன்முன் நிறுத்தி அது யாராக இருந்தாலும் அவருக்கு உடன்படுவதற்கு முழுமையாக ஒத்துழைப்பு வழங்குகிறார். ஒரு மனிதனை பின்பற்ற பார்க்கிறார். அவர் சொல்கின்றபடி இவருடைய வாழ்க்கையை அமைக்க பார்க்கிறார். கண்மூடித்தனமாக அவருக்கு மாற்றம் செய்வதைக்கு இவரும் எதிராக செயல்படுகிறார். சொல்லிலும் செயலிலும் இவர் தீனை பிரித்த கூட்டத்தில், அல்லாஹ் சொல்கின்ற மார்க்கத்தை பிரித்த கூட்டத்திலே சேருவார். பொதுவாக ஒவ்வொரு பிரிவினர்களும் தங்களிடம் இருக்கின்ற விடயங்களை வைத்து மகிழ்கிறார்கள். எனவே இது பிதாத், சுன்னத்துக்கு மாற்றமானவருடைய வழிமுறை, மனவீச்சை பின்பற்றக்கூடிய கேவலமானவருடைய வழிமுறை. எனவே ஒரு தனிநபரை கண்மூடித்தனமாக நாங்கள் அப்படி அவர் தவறே செய்ய மாட்டார் என்ற பாணியிலே பின்பற்றக்கூடாது. அது அவர்களே இப்படியான இஸ்லாத்துடைய பிரச்சாரம், குர்ஆனுடைய பிரச்சாரத்தை விட்டும் எதெல்லாம் வெளியாகிறதோ, குடும்பம், ஒவ்வொரு இனம், தான் பின்பற்றக்கூடிய அந்த வழிமுறைகள், அதே போன்று எல்லா விடயங்களும் குர்ஆன் ஹதீஸை விட்டும் புறம்பாக இருக்கும் என்றிருந்தால் அது உண்மையிலே ஜாஹிலியா கால பண்பாடுகளை சேர்ந்ததாக இருக்கும். யாரை அவருடைய அவரை சொர்க்கம் போது விட்டும் பிற்படுத்தி விடுமோ, தாமதித்து விடுமோ, பிற்போட்டு விடுமோ, அவருடைய குடும்ப கௌரவம், வங்கிசம், வம்சாவளி அவரை சொர்க்கத்தின் பக்கம் சீக்கிரமாக அனுப்ப முடியாது. குடும்ப குலகோத்திர கௌரவத்தை வைத்து சொர்க்கம் போக முடியாது, மறுமையிலே ஈடேற்றம் பெற முடியாது. அவருடைய அமலை வைத்து, தக்வா வைத்து தான் முடியும் என்று, இஸ்லாத்தை முறையாக பின்பற்றினால் தான் முடியும் என்ற அந்த ஹதீஸுடைய கருத்தில் அந்த பாணியை முன்வைத்துவிட்டு சூழ்நிலைப்பட்டால் அவர்கள் மத்தியிலே குலகோத்திர வம்சாவளிகள் அங்கே எதுவும் இருக்காது, எந்த தொடர்பும் இருக்காது. அந்த நேரத்தில் ஒருவருக்கொருவர் விசாரித்து கொள்ளவும் மாட்டார்கள் குடும்பங்களை பற்றி. மூமின் 101வது வசனத்தை ஓதி பொதுவாக எப்பொழுதுமே ஒரு கடினமான திரை தான் இந்த குலகோத்திர வாதம் என்பது. அவருடைய சத்தியத்துக்கு தனக்கு மத்தியிலே திரை போடும், அன்பு பாசத்துக்கு மத்தியிலே திரை போடும். எப்பொழுதுமே அது பிரயோசனமான இல்மை அடைவதை விட்டும், கல்வி ஞானங்களை பெறுவதை தடை போடும், நல்லாமல் செய்வதற்கு தடையாக இருக்கும். எப்பொழுதுமே அது பிறரிடமிருந்து பயன் பெறுவதற்கு கடும் ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கும். அதே நேரம் புதிய புதிய விடயங்களை சாதிப்பதை விட்டும், கண்டுபிடிப்பதை விட்டும் தடையாக அது அமையும். இப்படி குலகோத்திரவாதங்கள், பிரதேசவாதம் என்பதால் அங்கே ஒரு முன்னேற்றங்கள், சாதனைகள் புரிய முடியாமல் போய்விடும், பயனுள்ள இல்மு பரவாமல் போய்விடும் என்று சொல்லிவிட்டு இது கட்டத்திலே பொதுவாக நாங்கள் அந்த தன்மையை இல்லாமலாக்குவது, ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுப்பு, தாராள மனசு, பரஸ்பர அந்யோன்யம், தயால குணத்தோடு பழகுவது, ஒருவருக்கு ஒரு மன்னித்து மறந்து விட்டு கொடுத்து கௌரவம் கொடுத்து பழகுவது இருக்கிறது. உண்மையிலே பல கோணங்கள், பல்துறை நோக்குள்ள ஒரு தன்மையாக இருக்கும். எல்லோரும் இணைத்து கொள்ளக்கூடிய பல துறைகளைச் சேர்ந்த பல தன்மையுள்ள மக்கள் ஒரே கொடியின் கீழ் ஒற்றுமைப்படக்கூடியது காரணமாக இருக்கும். நம்முடைய தயால குணங்கள், மன்னிப்பு மனப்பான்மைகள், விட்டு கொடுப்புகள், அது பிறருடைய கருத்து முரண்பாடுகளையும் அங்கீகரிக்க வழிவகுக்கும். அதையும் அவருடைய கருத்தையும் நாம் மதித்து நடப்பது. எப்பொழுதுமே சத்தியத்தின் பக்கம் யார் உண்மையான சத்தியத்தை அடைய வேண்டும் என்ற நோக்கம் இருக்கிறார்களோ அவர் இந்த தன்மையை விட்டும் நீங்கி இருப்பார். எனவே தன்னுடைய விடயம், தன்னுடைய சுயநலத்துக்காக வேண்டிய உதவி தேடுவது, தான் பின்பற்றுகின்ற வழிமுறைகளுக்கு அந்த கோத்திரத்துக்கு, அந்த குடும்பத்துக்காக உதவி தேடுவதால் சேர்ப்பது இருக்கிறதே, அது உண்மையிலே அந்த வழிமுறையை கையாண்டு நாம் ஈடேற்றம் பெறவோ, வெற்றி அடையவோ, சத்தியத்தை அடையவோ முடியாது என்று சொல்லிவிட்டு உண்மையான ஒற்றுமை உள்ளவங்களை மாற்றுவான துவாவோடு செலவாத்து சொல்லி நீண்ட துவா பிரார்த்தனையோட ஹத்தீப் சாலிஹ் ஹமீத் ஹபீதுல்லா அவர்கள் குலகோத்திர பிரதேச வாதங்களை தவிர்ப்போம், எல்லோருடனும் ஒற்றுமையாக தாராள மனசோடு விட்டு கொடுத்து வாழ்வோம் என்ற இந்த தலைப்பிலே அந்த ஹுத்துபாவுக்கு முற்றுப்புள்ளி வைக்க விளம்பர இடைவெளி தொடர்ந்து மதீனா முனவ்வராவுடைய ஹுத்துபா இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கலாம்.